ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட ஒரு சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்குறான். லைஃப் அண்ட் டெத் அப்படின்னா என்னன்னு. நம்மெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம், நம்ம செத்ததுக்கப்புறம் எங்கே தான் போவோம் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த குரு அந்த சின்ன பையன்கிட்ட ஒரு புக்கோட பேரை சொல்லி, அது அந்த ரூமில் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனும் சரின்னு போகிறான். போன உடனே திரும்பி வந்து குரு கிட்ட சொல்றான், அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு, நான் எப்படி நீங்க சொன்ன புக்கை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட அந்த குரு அவன் கையில ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி கொடுத்து, இப்போ போய் அந்த புக்கை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவனும் எப்படியோ அந்த வெளிச்சத்தை வச்சு அந்த புக்கை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து குரு கிட்ட கொடுக்கறான். குரு அந்த மெழுகுவத்தியை ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த சின்ன பையன் கோவப்பட்டுட்டே கேட்குறான், நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குறான். குரு அதுக்கு சொல்றாரு, இந்த மெழுகுவத்தியை ஏத்தின உடனே அந்த ஒளி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சதும் அந்த ஒளி எங்க போச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கும் அந்த சின்ன பையன் தெரியலன்னு சொல்றான். அதுக்கு குரு, நீ என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்கான பதிலையும் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இந்த மெழுகுபத்தியை ஏத்தினது, அதை அணைச்சது, அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. நடுவுல அந்த எரிஞ்ச கொஞ்ச டைம்ல நீ போய் அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த பத்தியா, அதுதான் வாழ்க்கை. நீ எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேணாம். டெத்துக்கு அப்புறம் எங்க போவோம் அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ போறோம் அதை பத்தி மட்டும் யோசி. நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எதை நினைச்சும் கவலைப்படாம இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம ரொம்ப ஜாலியா ஹாப்பியா மீனிங்ஃபுல்லா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. நான் சொல்ற ஒவ்வொரு கதையும் உங்க லைஃபை மோட்டிவேட் பண்ணும். அதே மாதிரி நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் என்ன மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.